ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அளவுலாம் தேவையில்லை. தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். அப்போ தான் வெல்லத்தில் உள்ள தூசெல்லாம் வரும். தேவையான அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிக்க போகிறோம். வெல்லத்தை அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவலை எடுத்து நல்லா ரவா பதத்தில் அள்ளி தூவுனா அப்படியே மணல் மாதிரி கொட்டணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் பொடிச்சு வச்ச அவலை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச வெல்லத்தை எடுத்து இதில் வடிகட்டிக்க போகிறோம். இந்த அவல் கொழுக்கட்டையை ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. அதை விட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையால் வச்சிங்கன்னா சூடாக இருக்கும். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்சியிலே போட்டு நல்லா பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். இந்த அவல் கொழுக்கட்டைக்கு பொருட்கள் அதிக அளவில் செலவாகாது. 3 பொருள் தான். அவல், வெல்லம், தேங்காய், இவ்வளோ தான். இதை வச்சு தான் நம்ம அருமையான முறையில் அவல் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவி வச்ச தேங்காய் பூவை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய், வெல்லம் அந்த அவலில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த அவல் கொழுக்கட்டைக்கு தேங்காய் அதிகமான அளவில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு அருமையாக கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா 1 2 நல்லா நறுக்கி போடுங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது வாசனை அருமையாக இருக்கும். அவல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கெல்லாம் நல்ல மருந்து. வெறும் அவலை சளி பிடிச்சிருக்கிறப்போ வெறும் அவலை சாப்பிட கொடுப்பாங்க எங்கள் ஆயா அம்மாலாம். அப்போ சளி கட்டுக்குள்ளே அடங்கும். நம்ம சாதாரணமாக அவல் வீட்டில் வாங்கி வச்சுருக்கும்போது பசி இருக்கிறப்போ இந்த அவலை 2 வாய் சாப்பிட்டா பசி அடங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி உள்ளதை வழித்து போட்டுட்டு நல்லா ஒரு கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்க்கும்போது நம்ம வேக வைக்கும்போது பூ மாதிரி சூப்பராக வரும். நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எனக்கு இந்த ஃப்ளவர் அச்சு இந்த மீஷோவில் வாங்கினேன். அதில் இந்த உருண்டையை பிடிச்சி அழகாக ஷேப் கொடுத்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதை வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஆவியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுங்க. நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டியில் வெள்ளை துணி போட்டுட்டு அதில் கொழுக்கட்டையை வச்சு 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் எடுத்து பார்க்குறேன். கொழுக்கட்டையெல்லாம் டபுள் சைஸில் நல்லா உப்பி வந்திருக்கும். இப்போது நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பொருளை வச்சு அவல் கொழுக்கட்டை சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சாச்சு. நம்ம வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அவல் இருந்தால் போதும். இந்த மாதிரி கொழுக்கட்டை ஈஸியான முறையில் சட்டுன்னு செஞ்சிடலாம். அதிக ரிஸ்க் இல்லாத கொழுக்கட்டை இது. நம்மளுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே அருமையான முறையில் இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் நிறையா ரெசிபி இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.